ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு மில்லட் உப்புமா செய்கிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் இது சாப்பிட்டிங்கன்னா ஒல்லியாகிடுவீங்க. நீங்கள் ஒயிட் ரைஸ் விட்டுட்டு ப்ரௌன் ரைஸ் இந்த மில்லட்டு பாயில் பண்ணிவிட்டு நார்மலாக என்ன குழம்பு வேணாலும் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பாடு சாப்பிட்ற மாரி தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஒரு கப்பு மில்லட் எடுத்துக்கோங்க. நல்லா 3-4 டைம் வாஷ் பண்ணுங்கள். இதில் இட்லி தோசை எல்லாமே செய்யலாம். நான் இதுக்கு மேலே எல்லாமே ஒரு ரெசிப்பியாக உங்களுக்கு போடுறேன். அப்புறமேட்டு பீன்ஸு, கேரட்டு, ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 2, இஞ்சி கொஞ்சம், ஒரு வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டாணி வேணுன்னா பட்டாணி போட்டுக்கோங்க. மில்லட் ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்காக நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்துட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. பிரெட் இப்போ வெயிட் லாஸ் இதனால நம்ம வந்துட்டு ஆயில் கம்மியாக தான் சாப்பிட்ணும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டோடனே பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு இஞ்சி போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு பீன்ஸு, கேரட் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பார்க்குறீங்க, யாரும் லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. புது யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்குது. சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வெஜிடபிள் போட்டுக்கலாம். வெஜிடபிள் தக்காளி நல்லா வதங்கட்டும். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை வச்சு பாயில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே வந்துட்டு முட்டை சாப்பிட்டா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஒரு பக்கம் முட்டை பாயில் ஆகட்டும். ஒரு பக்கம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 கப்பு மில்லட்டுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ மில்லட் போட்டுக்கலாம். நம்ம மில்லட் போட்டோடனே 2-3 விசில் விடலாம், ஜாஸ்தி வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னாக்கா ஷார்ட் வீடியோவில் இருக்குது, பார்த்துக்க.